அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா என்பது குறித்து உயர்நீதிமன்றத்தில் படத்தயாரிப்பாளர் தரப்பு வாதம் துவங்கியிருக்கிறது. விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா என்பது குறித்து உயர்நீதிமன்றத்தில் படத்தயாரிப்பாளர் தரப்பு வாதம் துவங்கியிருக்கிறது. ஜனநாயகன் தயாரிப்பாளர் கேவிஎன் புரொடக்ஷன் சார்பில் மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் உயர்நீதிமன்றத்தில் வாதத்தை தொடுத்திருக்கிறார். விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா என்பது குறித்து உயர்நீதிமன்றத்தில் படத்தயாரிப்பாளர் தரப்பு வாதம் துவங்கியிருக்கிறது. விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா என்பது குறித்து உயர்நீதிமன்றத்தில் படத்தயாரிப்பாளர் தரப்பு வாதம் துவங்கியிருக்கிறது. விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா என்பது குறித்து உயர்நீதிமன்றத்தில் படத்தயாரிப்பாளர் தரப்பு வாதம் துவங்கியிருக்கிறது. ஜனநாயகன் தயாரிப்பாளர் கேவிஎன் புரொடக்ஷன் சார்பில் மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் உயர்நீதிமன்றத்தில் வாதத்தை தொடங்கியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. விஜயின் ஜனநாயகன் படத்திற்கான சென்சார் சான்றிதழ் விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் நடந்து வரக்கூடிய விசாரணையில அடுத்த கட்டமாக இந்த மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு படத்தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதில் முக்கியமாக இன்று ஒரு 45 நிமிடம், கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சென்சார் போர்டு தரப்புல இந்த உணவு இடைவேளைக்கு முன்பாக பல்வேறு வாதங்களை முன்வைத்தார்கள். அதுல குறிப்பாக ஒரு விஷயத்தை அவர்கள் சுட்டிக்காட்டி தொடர்ந்து அதை கூறி வந்தார்கள். அதாவது இந்த தனி நீதிபதியினுடைய உத்தரவிற்கு எதிராகத்தான் மேல்முறையீடு செய்திருந்தது சென்சார் போர்டு. அதுல இந்த தனி நீதிபதியினுடைய உத்தரவு என்பதே மனுதாரர் கோராத ஒரு நிவாரணம் என்ற அந்த வாதத்தை தொடர்ந்து முன்வைத்தார்கள். அதாவது சென்சார் சான்றிதழ் கேட்டுதான் அவர்கள் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். ஆனால் மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்பக்கூடிய இந்த சென்சார் போர்டினுடைய முடிவுக்கு எதிராக பட தயாரிப்பு நிறுவனமே செல்லவில்லை. ஆனால் தனி நீதிபதி அதை உத்தரவில் கொடுத்திருந்தார் என்ற வாதங்களை தொடர்ந்து அவர்கள் முன்வைத்தார்கள். அதற்கு நீதிமன்றம் ஒருவேளை இதில் மனுதாரர் கோராத விஷயங்களையும் நீதிமன்றம் வழங்க முடியும் என்ற ஒரு கருத்தை நீதிபதி சொன்னார். இந்த நிலையில சென்சார் போர்டினுடைய இந்த வாதம் என்பது மீண்டும் உணவு இடைவேளைக்கு பிறகும் சில மணி நேரம், அதாவது சில நிமிடங்கள் தொடர்ந்தது. அதில் இவர்கள் இந்த படத்தினுடைய சென்சார் சான்றிதழ் கொடுப்பது தொடர்பான அந்த நடைமுறைகளை நீதிபதி கேட்ட அந்த கேள்விகளுக்கான விளக்கங்களாக அவர்கள் தொடர்ந்து கொடுத்து வந்தார்கள். சில வாதங்கள் விடுபட்டதனால, உணவு இடைவேளைக்கு முன்பாக சில வாதங்கள் விடுபட்டதனால சில நிமிடங்களில் மீண்டும் அவர்கள் வாதங்களை முன்வைத்து பிறகு நிறைவு செய்தார்கள். அதற்கு பிறகுதான் பட தயாரிப்பு நிறுவனம் தனது வாதங்களை முன்வைத்து வருகிறது. சென்சார் சான்று வழங்க பின்பற்றப்படக்கூடிய நடைமுறைகள் விதிகளை சுட்டிக்காட்டி சென்சார் போர்டு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த வாதங்களை முன்வைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த மறு ஆய்வு குழு விண்ணப்பித்த 20 நாளில் அமைக்கப்படும், அதாவது நீதிபதிகள் கேள்விகளை முன்வைத்தார்கள். இந்த மறு ஆய்வு குழு நீங்கள் அமைத்திருந்தீர்கள், ஆனால் அது எவ்வளவு நாட்கள்ல அது அந்த முடிவுகளை எடுப்பீர்கள் என்று கேட்கப்பட்ட போது இந்த மறு ஆய்வு குழு விண்ணப்பித்த 20 நாளில் அமைக்கப்படும், மறு ஆய்வு குழு அமைக்கப்படும். ஒருவேளை இந்த நீதிமன்றத்திற்கு செல்லாமல் இருந்திருந்தால் அந்த மறு ஆய்வு குழு தனது பணிகளை மேற்கொண்டிருக்கும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பப்பட்ட முடிவு செய்யப்பட்ட நிலையில இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதனால்தான் அதற்கு பிறகு தொடர்ந்து நீதிமன்றத்துல இந்த வழக்கு நடந்து வருகிறது. இல்லாவிட்டால் இந்த படம் மறு ஆய்வு செய்யப்பட்டிருக்கும் என்று சென்சார் போர்டு அவர் தரப்புல நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். அது அப்பொழுதுதான் இந்த மறு ஆய்வுக்கு 20 நாட்கள்ல குழு அமைக்கப்படும் என்று இதுதான் விதிகள் என்பதையும் சுட்டிக்காட்டிருக்கிறார்கள். மறு ஆய்வு குழு சான்று வழங்க மறுத்தால் தான் அவர்கள் உயர்நீதிமன்றத்தை அதற்கு பிறகு அணுக வேண்டும் என்று சென்சார் போர்டு தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது. சென்சார் போர்டு ஒரு தரப்பில் முடிவெடுத்த பிறகு அதில் தலையிட முடியாது என்று தனி நீதிபதி ஏற்கனவே முந்தைய விசாரணையின் பொழுது இதற்கு முன்பு விசாரித்த பொழுது அதை குறிப்பிட்டிருந்தார். அதை குறித்தும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்று வழங்குவதற்கான நடைமுறைகள் இன்னும் முடியவில்லை என்று சென்சார் போர்டு தரப்பில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு சென்சார் போர்டின் வாதங்கள் நிறைவடைந்த பிறகு பட தயாரிப்பு நிறுவனம் அந்த வாதங்களை அவர்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். அந்த வாதத்துல பார்த்தோம் என்றால் படத்தரப்பு தரப்பில்
மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் வாதத்தை வந்து அவர் துவக்கினார். படம் 9ஆம் தேதி வெளியிட முடிவு செய்ததால் அவசர வழக்காக விசாரிக்க தனி நீதி முன்பு வந்து முறையிடப்பட்டது என்று பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்தது. படத்திற்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக எந்த தகவலும் தயாரிப்பு நிறுவனத்திற்கு சென்சார் போர்டு தரப்பிலிருந்து தெரிவிக்கவில்லை. அதாவது அவர்கள் சொன்னது இத்தனை இடத்தில் வந்து இதையெல்லாம் மியூட் செய்ய வேண்டும், இந்த இடத்துல கட் செய்ய வேண்டும் என்று தெரிவித்த நிலையில அந்த பணிகளை எல்லாம் முடித்துக் கொண்டு ஒப்படைத்தாகிவிட்டது. ஆனால் அதற்கு பிறகு இந்த படத்திற்கு எதிராக ஒரு புகார் வந்திருக்கிறது என்ற எந்த விஷயமும் எங்களுக்கு சொல்லப்படவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். படத்துக்கு எதிரான புகார் எங்களுக்கு வந்தது வந்து அந்த விவரங்களே எங்களுக்கு சென்சார் போர்டால் வழங்கப்படவில்லை. படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவதாக தகவல் மட்டுமே தெரிவிக்கப்பட்டது. அந்த மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்புவதாக அந்த தகவல் மட்டுமே தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் தயாரிப்பு நிறுவனம் வாதங்களை முன்வைத்து வருகிறது. இது சம்பந்தமான உத்தரவு எங்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் தயாரிப்பு நிறுவனம் வந்து தொடர்ந்து வாதங்களை முன்வைத்து வருகிறது. தனி நீதிபதி அனைத்து அம்சங்களையும் ஆய்வு செய்துதான் உத்தரவிட்டார், அதில் எந்த தவறும் இல்லை என்று தயாரிப்பு நிறுவனம் அதற்கான வாதங்களை வந்து அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வந்து மூத்த வழக்கறிஞர் ஒருவர் சதீஷ் பராசரன் என்ற அந்த மூத்த வழக்கறிஞர் ஆஜரான நிலையில் அவர் தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து பல்வேறு வாதங்களை முன்வைத்து வருகிறார். அதுல படத்துக்கு எதிரான புகார் வந்திருப்பது தொடர்பாக எங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை, ஆனால் மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்பப்படுவதாக மட்டும்தான் எங்களுக்கு அது தெரிவிக்கப்பட்டது என்றும் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் வந்து எந்த தவறும் இல்லை, அனைத்து அம்சங்களையும் வந்து ஆய்வு செய்துதான் அவர் வந்து அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் என்று சதீஷ் பராசரன் என்ற அந்த வழக்கறிஞர் தயாரிப்பு நிறுவனத்திற்காக ஆஜராகக்கூடிய அந்த வழக்கறிஞர் வந்து வாதங்களை முன்வைத்து வருகிறார்.